இந்த செஷன்ஸ்ல நாம ரீசனிங்ல இருந்து கோடிங் டீகோடிங்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி லெவல்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நல்லா லிசன் பண்ணுங்க. இன் a certain code 256 means red color chalk, 589 means green color flower and 254 means white color chalk. The digit in the code that indicates white is அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா. அப்போ நான் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. 256 எப்படிங்க எழுதியிருக்கேன்? ரெட் கலர் சாக்னு எழுதியிருக்கேன். 589 எப்படிங்க எழுதியிருக்கேன்? கிரீன் கலர் ஃப்ளவர்னு எழுதியிருக்கேன். 254 எப்படிங்க எழுதியிருக்கேன்? ஒயிட் கலர் சாக்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்லா லிசன் பண்ணுங்க. நான் ரிமூவல் ப்ராசஸ் பண்ண போறேங்க. ரிமூவல் ப்ராசஸ் பண்ணும் பொழுது இந்த 2 கண்டிஷன்ஸையும் தேர்ட் கண்டிஷன்ஸையும் பாருங்க. 589லயும் 254லயும் யாருங்க காமனா இருக்கா? 5 இருக்காங்க. நான் அந்த நம்பர்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 2 பேர்ல யாருங்க காமனா இருக்கா? கிரீன் கலர் ஃப்ளவர், ஒயிட் கலர் சாக். அப்ப கலர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைன். அதன் பிறகு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 256, 254 ஆல்ரெடி நம்ம 5 ரிமூவ் பண்ணியாச்சு. 5னா என்னன்னு ரிமூவ் பண்ணிருக்கோம்? கலர்னு. அப்போ 2 6 இருக்கு, 2 4 இருக்கு. அப்ப காமனா யார் இருக்கான்னு பாருங்க. சாக் இருக்காங்க. அவ்வளவுதாங்க. அப்ப 2 2 ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படின்னா இன்னொரு யாருங்க ஸ்டேட்மெண்ட் 3ல பெண்டிங் இருக்கா? ஒயிட் அப்படின்னு ஒருத்தர் பெண்டிங் இருக்காரு. ஒயிட் அப்படின்றது எந்த டிஜிட்ங்க ரெப்ரசென்ட் பண்ணுது? 4. அப்போ ஒயிட் அப்படின்றதுக்கு ஆன்சர் 4. ஆப்ஷன்ஸ் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி 4. புரியுதான்னு பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க. சரியா? யூபிஎஸ்சில இது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க என்ன செய்யணும்? அதிக அளவு பிராக்டிஸ் பண்ணணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க.